உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நன்மைகள் எல்லாம் சொல்ல வந்திருக்கிறேன். நல்ல காலம் பிறக்குது அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த நல்ல காலம் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்மளுடைய எல்லாருடைய தவமும், நம்மளுடைய உழைப்பும், முயற்சியும், எண்ணமும், காத்திருத்தலும் எல்லாமே எதுக்காகனா, சனி வரப்போகிறாரே, 29ஆம் தேதி வரப்போகுது. இன்னொரு கொஞ்ச நாள் தானே இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல 10 நாள்ல வந்துருமே. வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய போறோம்? சனியினுடைய பெயர்ச்சி இந்த வருடம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்கிறார் 29ஆம் தேதி. மீனத்திற்கு வரக்கூடிய சனி எந்த விதமான நன்மைகள் எல்லாம் நமக்கு தரப்போகிறார்? சனியின் ஆட்டம் ஆரம்பம். அதிரடி டைட்டிலோட ஸ்டார்ட் பண்றோம். சனியினுடைய ஆட்டம் ஏன் அப்படின்னா, எல்லா கிரகங்களுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல பண்ணுவாங்க. நல்லதும் பண்ணுவாங்க, கெட்டதும் பண்ணுவாங்க. சனியினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது எப்பயுமே வித்தியாசமா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, பிகாஸ் அவர் சனி. இந்த நல்ல காலம் அப்படிங்கிற இந்த டேகோட எதுக்கு நம்ம சனியினுடைய ஆட்டம் ஆரம்பம்ங்கிறத சேர்த்து சொல்றோம் அப்படின்னா, உண்மையிலேயே சனி இந்த வருடம் நிறைய பேருக்கு நன்மைகளை செய்ய போகிறார். காரணம், சனி குருவினுடைய வீட்டில் இருக்கிறார். குரு எப்படி அருள் தருகிறாரோ, குருவருள் திருவருள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி குரு எப்படி நல்லது செய்யறாரோ அந்த மாதிரி சனி உங்களை பிளஸ் பண்ண வந்திருக்கார். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிளஸ் பண்ண போறார், யாரெல்லாம் பெண்டெடுக்க போறார், யாருக்கெல்லாம் குழந்தை கொடுக்க போறார், யாருக்கெல்லாம் குபேர சம்பத்து தரப்போறார், வெளிநாட்டு யோகம் யாருக்கு, இது போன்ற நிறைய நம்மளுடைய கனவுகள், ஆசைகள் எல்லாத்தையும் சனி பகவானோட பிளெஸிங்ஸ் எப்படி இருக்கு? 2 விஷயம். நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, அது கூட லேட்டா நடக்கட்டும், ஆனா கெட்டது நடக்காம இருக்கணும். அதுதான் நம்மளுடைய எல்லாருடைய ஆசையுமே. அப்ப சனி எப்படி பார்த்துட்டு, அப்பா உனக்கு எனக்கும் பிரச்சனை இல்லைல்ல, ஒன்னும் இல்லை, ரைட் விடு, அவ்வளவுதான், உன் பிரச்சனைக்கு நான் வரல, என் பிரச்சனைக்கு நீ வராத அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ சனியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது நம்மளுடைய ஹியூமன் மைண்ட் செட். அவ்வகையில இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை நல்ல காலம் எனும் இந்த தலைப்பில் துவங்கி சனியின் ஆட்டம் ஆரம்பம் எனும் இந்த வர்ணனையோடு துவங்குகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை விரிவாக பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் 4ஆம் வீட்டிலே சனி பகவான். 4 என்பது என்ன அப்படின்னா, ஓவர்லோடு. 4ஆம் இடம் என்பதுன்னா வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. சனி 4ஆம் வீட்டில் அமர்ந்துட்டார். ப்ரமோஷனா கொடுப்பார். ஏரியா இன்சார்ஜ், ரீஜனல் இன்சார்ஜ், அப்படியே வளர்ந்துட்டே போறீங்க. கடைசியா பார்த்தா ஏசியா இன்சார்ஜ். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், நான் தான் ஏசியன் இன்சார்ஜ். வெரி குட். ஏசியால தான் நம்ம வாழ்றோம், ஏசியாக்கே நீ தான் இன்சார்ஜ். நம்ம ஆப்பிரிக்கா போகும்போது வேற பேர் வச்சுக்கலாம். எவ்வளவு போஸ்டிங் நீங்க மேல போறீங்க, நீங்க எதிர்பார்க்காத போஸ்டிங். இந்த போஸ்டிங்க்கு உங்களால மேனேஜ் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, 4ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி உங்களுக்கு ப்ரமோஷனை தந்து விடுகிறார். உயர்கல்வி, உயர் பதவி. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க உங்களுக்கு ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திலேயே வேலை கிடைக்குது, இது கிடைக்குதுன்னே வச்சுங்க, படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னே வச்சுங்க. அது உங்களுக்கு செட் ஆகுமா? அங்க உங்களால தாக்கு பிடிக்க முடியுமா? எங்க அக்காலாம் கொண்டு போய் இதுல சேர்த்து விட்டோம் சார், மெடிக்கல் காலேஜ்ல. கரெக்டா 1 மாசம் அனடாமி கிளாஸ் இருக்கும்போது இந்த எலும்பு கூடு ரத்தம்லாம் பதில் ஓடியான்ட்டா. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 6 மாசம் சைக்காலஜி கவுன்சிலிங் பண்ணி அதுக்கப்புறமா இன்ஜினியரிங் சேர்த்து விட்டோம். ஏன்னா இதெல்லாம் பயம். சின்ன வயசுல இருந்து இந்த ரத்தம், கத்தி எல்லாம் பயம். அப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது உயர்கல்வி, உயர் பதவி, இவ்வளவு பெரிய பதவிக்கு நான் தகுதியானவனா என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். 4, 5, 6 பார்க்கிறார். 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ங்கிறது பெரும்புகழ், அரசியல். நமக்கு நேரம் நல்லா இருந்தா எல்கேஜி படத்துல ஒரு மாதிரி தான், நோயே நோயே ஓடிப்போ நாயேன்னு ஒரு கேம்பெயின் பண்ணுவார். என்ன இது, நோயே நோயே ஓடிப்போ நாய், இது ஒரு கேம்பெயினா? அதுல டெல்லியில இருந்து போன் வரும், உங்களை தலைமையில கூப்பிட்டுருக்காங்க. யாருப்பா நீ, நோயை எதிர்த்து பேரணி பண்றியா? வேற என்ன பண்றதுன்னு தெரியல தலைவர், அதனால நான் பண்ணிட்டு இருக்கேன்.
நேரம் நல்லா இருக்கும் போது அரசியல்ல சும்மா ஏதாவது பண்ணா கூட அது ஸ்டண்ட் ஆயிடும். கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், ஆனா அவனுக்கு கண்டுக்கிறதுக்கு ஆளே இருக்காது. ஏதோ ஒண்ணு சும்மா அப்படி தட்டினீங்க 6 போயிடுச்சு, உட்காந்து 6 அடிக்கிறதுக்காக பால் ஸ்டெம்புக்கு போயிடும். விஷயம் என்னன்னா, நேரம் நல்லா இருந்ததுன்னா நீங்க அடிக்கிற ஒரு பாலும் 6 தான். அப்ப 4 இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். சனீஸ்வரன் தரும் பொற்பலன்கள், பொன்னான பலன்கள். அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி உடம்ப பார்க்கிறார். நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். உடம்பை வளர்த்தோம் உயிர் வளர்த்தோமே, இந்த உடம்பார் அழிவார் உயிரார் அழிவார். உடம்பு எவ்வளவு முக்கியம் சார், உடல் தான் கஷேத்திரம், உயிர் தான் ஆன்மாங்கிறார். இந்த உடம்புங்கிறது கஷேத்திரம், ஒரு புண்ணிய இடத்தை போல அந்த உடம்பை வச்சுக்கணும். இந்த உடம்புல கெட்ட விஷயங்கள் எதையும் சேர்த்துக்காம பாத்துக்கணும். தனுர் ராசிக்காரர்கள் யாராவது இந்த மாதிரி பழக்கங்கள் இருந்தா கீழே போட்டு உடைச்சிருங்க. உடம்ப டியூன் பண்ணுங்க. இந்த வாழ்க்கையில வாழ வேண்டியது நிறைய இருக்கு. எவ்வளவு சுகங்களை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கு, எவ்வளவு சாப்பிட வேண்டிய புது புது ஐட்டம்லாம் இருக்கு. வாழ்க்கையை மகிழ்ந்து கொண்டாடணும். இந்த அல்பம் இந்த மாதிரியான புலன்களை நஷ்டப்படுத்துற விஷயங்களை நீங்க சாப்பிட என்ன ஆகுது, வெளியுலகம் தெரியாம போயிடுது. நீங்க நிதானமா இருந்தா தானே ஆப்பிரிக்கா போறதுக்கு. சோ அப்போ சனி பகவான் உடம்ப பார்க்கும்போது உடம்புல இருக்க கெட்ட விஷயங்கள் எல்லாம் சரி பண்றாரு. 4ங்கிறது உங்களுடைய கிளீன்லினஸ்ங்கிறான். உங்க வாழ்க்கை, உங்க போன் எடுத்து இப்படி வச்சிடணும், யாரும் உங்களுக்கு போன் பண்ணக்கூடாது, நீங்க தான் விஐபி. விவிஐபில யாரு அப்படின்னா 2 கேள்வி உண்டு. நச்சுன்னு போன் வந்தா நீங்க விவிஐபியா, போனே வரலன்னா நீங்க விவிஐபியா? நேரடியா பதில் சொல்லுங்க. நச்சுன்னு போன் பண்ணா நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், போனே வரலன்னா வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். போனே வரலன்னா நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க வளர்ந்துட்டீங்க, நீங்க ஒரு பெரிய டீம் லீடர் ஆயிட்டீங்க. உங்களுக்கு போன் பண்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். உங்கள்கிட்ட பேசுறதுக்குன்னு ஒரு சர்க்கிள் வச்சிருக்கீங்கல்ல, அவங்க மட்டும்தான் உங்கள்கிட்ட பேசுவாங்க, மொத்தம் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க சொல்றது மட்டும்தான் நீங்க கேட்பீங்க. இப்படி ஒரு சர்க்கிள் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். தனுசு ராசிக்காரங்களுக்கு 4ஆம் வீட்டில் சனி பகவான் வரும் பொழுது தாயாருடைய உடல்நிலை சரியாகும். அம்மாவுக்கு எப்ப பார்த்தாலும் உடம்பு படுத்திட்டே இருக்கு குருஜி, என்ன பண்றதுன்னே தெரியல, ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. சுகஸ்தானத்திலே சனி பகவான் வரும் பொழுது ஓட வைப்பார், உட்கார விடமாட்டார். ரன் 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 ரன். சனிக்கும் உட்கார்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. காலங்காத்தால எந்திரிச்சு உட்காந்துட்டு செய்யற வேலை எதுவுமே சனிக்கு பிடிக்காது. ஓடு. தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த பரிணாமத்திற்கு உங்களை அழைத்து செல்ல போகிறார். உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நல்லா பேசுங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க, குவாலிட்டியான நண்பர்களை கூட வச்சுக்கோங்க. இவங்க கூடலாம் சேர்ந்தா உருப்பட போறோம்னு நினைச்சீங்கன்னா அவங்க கூட சேராதீங்க. உங்களுக்கு நல்லது சொல்ற உயர்ந்த கருத்துக்கள் சொல்றவங்களோட எப்பயுமே கூட வச்சுக்கோங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.